நாகர்கோவில் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி வாகனம் தீப்பிடித்து எரிந்ததில் பள்ளி மாணவன் தீயில் கருகி உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு 15 வயது சிறுவனை 2 கிலோமீட்டர் தூரம் கார் இழுத்து சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கால்வின். வணக்கம். விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தெற்கு சூரமுடி பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் அஜாஸ். இவரின் பெரியப்பா புத்தன்துறை தேவாலயத்தில் நடைபெறும் திருவிழாவில் மிட்டாய் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று சிறுவன் அஜாஸ் தனது பெரியப்பாவை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் டீ வாங்க வந்து கொண்டிருந்த போது கோபி என்ற வாலிபர் தனது காரில் குடும்பத்துடன் ஈட்டாமலில் இருந்து தங்குதுறைக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது செம்பங்கரை சந்திப்பில் வைத்து விபத்து ஏற்பட்டு சிறுவன் தீயில் கருகி இருந்த சம்பவத்தில் தற்போது அதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் காரின் பின்னால் வந்த பைக்கில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் சிறுவனும் இருசக்கர வாகனமும் காரின் முன்பகுதியில் சிக்கிய நிலையில் 3 கிலோமீட்டர் தூரம் கார் நிற்காமல் வேகமாக செல்வதும் சாலையில் தீப்பொறியும் இரத்த கரையும் சாலையில் ஏற்படுவதும் தெரிகிறது. மேலும் சிறுவனையும் இருசக்கர வாகனத்தையும் இழுத்து சென்று தங்குதுறை கடற்கரை சாலையில் நிறுத்தியுள்ளார். அதற்குள் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டு அந்த தீயில் சிறுவன் கருகி இறந்துள்ளதாக தெரிகிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கூச்சலிடவே அதையும் பொருட்படுத்தாமல் கொடூரமாக இந்த விபத்து நடந்துள்ளது. விசாரணையில் கோபி குடிப்போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சுசீந்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 15 வயது சிறுவனை இருசக்கர வாகனத்துடன் 3 கிலோமீட்டர் தூரம் கார் இழுத்து சென்று கொடூரமாக சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.